அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்று ஜீவகாருண்யம் 9வது பாகம். வள்ளல் பெருமான் வாழ்ந்த 19ஆம் நூற்றாண்டு பஞ்ச நூற்றாண்டு என்று குறிப்பிடும் அளவிற்கு 20க்கும் மேற்பட்ட பஞ்சங்கள் இருந்ததாக கூறுவார்கள். அவர் வாழ்ந்த காலம் நமது நாடு ஆங்கிலேயருடைய ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த காலம். எனவே அன்றும் இன்றும் அரசியல், பொருளியல், பண்பாடு, சமயம் ஆகிய நிலைகளில் பெரும் மாறுதல்கள் ஏற்பட்டுள்ளன. பசிப்பிணி பற்றி சங்க இலக்கியங்கள், திருக்குறள், 14 கணக்கு, காப்பியங்கள், சிறப்பாக மணிமேகலை, சித்தர்பாடல்கள் ஆகியவை குறிப்பிடுகின்றன. அவ்வழியில் வந்த வள்ளல் பெருமானும் உலகாய தேவைக்காக சத்திய தர்மசாலையும் ஆன்மீக தேவைக்காக சத்திய ஞான சபையும் நிறுவினார். பசி என்பது வயிற்றில் உண்டாகும் ஒருவித துன்ப உணர்ச்சி. இந்த உணர்ச்சி உண்டாகும் போது உடம்பில் சோர்வு, தூக்கச் தடைவு, தலைவலி, கோப உணர்ச்சி, அமைதியின்மை முதலியன உண்டாகலாம் என்னும் பசி பற்றிய விளக்கம் இவன் ஒப்புது நோக்குதற்குரியது. பசி துன்பம் ஏற்படும் காரணம் பற்றி குறிப்பிடும் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் அவரவர்கள் முன்தேகத்தில் செய்த செயல்களின் விளைவுதான் பசி துன்பம் என்பார். எளியவர் விளைத்த நிலமெல்லாம் கவரும் எண்ணமே பெரிதுளேன் என்று கூறுவதிலிருந்து வலியோர் சிலர் எளியோர் தம் நிலங்களை கவர்வதால் எளியோர் பசியால் அல்லல் வருவதாக வள்ளலார் எண்ணுவதாக கொள்ளலாம். வள்ளலார் தம் உரைநடை பகுதியிலே பசியை பற்றி கூற பல்வேறு சொற்களை எடுத்து காட்டியுள்ளார். பசியை நெருப்பு, நச்சுக்காற்று, உயிரை கொள்ளும் புலி, நஞ்சு, கொடுமை, சான்ற, தேள், பரவி, வேதனை, விதிவசம் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார். வாட்டிடும் பசி, கடும் பசி, பாவி பயலே, அரும்பசி, இடசை பசி என்று அடைமொழிகளுடன் பசி பற்றி அருட்பாடல்களே வள்ளல் பெருமான் பாடுகின்றார்கள். உயிர்களுக்கு பசி, தாகம், பயம் இவற்றால் வரும் துன்பங்கள் எல்லாம் மனம், கண் முதலிய கர்மேந்திரியங்களால் ஏற்படும் அனுபவங்களை, பசி துன்பத்திற்கு நிகராக கொலையால் நேரும் துன்பங்களை, பிறவற்றால் வரும் துன்பங்களையும் குறிப்பிடலாம் என்பார் வள்ளல் பெருமான். பசி மீகின்ற பொழுது அறிவு மயங்கி அறிவுக்கறிவாகிய கடவுள் விளக்கம் மறைபடுகின்றது. கண் பஞ்சடைந்து குளிந்து, காது செவிடாகி, நா உலர்ந்து, நாசி குலைந்து, தோல் மெலிந்து, கைகால் சோர்ந்து, பற்கள் தளர்ந்து விடுகின்றன. மேனி கருகி ரோமம் பெரிக்கும், நாடி நரம்புகள் கட்டுவிட்டு இருதயமே வெந்து, மூளை சுருங்கி, வயிறு எரிந்து உயிர் இழந்துவிடும் நிலையும் ஏற்படும் என்று கூறுகிறார். பசியினால் ஆகாரத்திற்காக ஒருவர் எதிர்பார்த்து உபகாரம் செய்து ஜீவகாருண்யம் விளங்கி கடவுள் அருள் விளங்குதல் பொருட்டு பசியும் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு உபகார கருவி என்றே அறிய வேண்டும். பசி துன்பத்தை போக்கும் அருளாளர்களின் அறத்தின் மேன்மையை சுட்டுகிறது. பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, இறப்போருக்கு பிச்சை இல்லை என்றேனோ என்று மனம் வருந்தி பாடுகின்றார். பார்கொண்ட நடையில் வன் பசி கொண்டு வந்தி, பார்முகம் பார்த்திறங்கும் பண்பும் என் திருவடிக்கு அன்பும் நிறை ஆயிலும் வேண்டுவது வன்பசி கொடுமையை பார்த்து இறங்கும் என் மனம் இன்றைய நிலையில் இச்சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்பதை தன் வாயிலாக எண்ணுமாறு உள்ளது. இருநிலத்தே பசித்தவர்க்கு பசி நீக்க வல்லார், இவர் பெரியர் இவர் சிறியர் என்னல் வழக்களவே என்ற அடிகளால் பசி நீக்க முனைவோர் சிறியோர் பெரியோர் என்ற வேறுபாடின்றி பசி போக்க மனிதல் வேண்டும் என்று பெறப்படுகிறது. இக்கருத்தினை வலியுறுத்தும் வகையில் ஜீவகாருண்யம் பற்றி உன்னடை பகுதியிலும் குறிப்பிடுகின்றார். அனைவரும் கடவுளால் படைக்கப்பட்ட ஓர் உரிமையுள்ள சகோதரர்கள். இவர்கள் யார் ஒருவர் பசி, தாகம், பிணி இவற்றால் துன்புற்றாலும் அத்துன்பத்தை போக்குவது பிற சகோதரர்களுடைய கடமை. இதுவே ஆன்ம உருக்கமும் ஆகும் என்று வள்ளல் பெருமான் கருத்தாகும். சரியை கிரிகளை செய்கின்ற விரதிகள், பக்தர்கள், ஈடுகள், யோகிகள், சித்தர்கள், ஞானிகள் ஆகியோரும் கூட பிறருடைய பசிப்பிணியை போக்கியவர்களாக இருந்தால் மட்டுமே வீடு பெற்றை அடைய முடியும் என்று தெளிவாக குறிப்பிடுவார். இல்லறத்தார் தமது குடும்பத்தினுடைய பசியை போக்கி பிறருடைய பசியும் நீக்குதல் வேண்டும். அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் அயலாரை கொண்டாவது அனைவரது பசியும் போக்குதல் வேண்டும். செல்வமிகு இல்லறத்தார் தாய், தந்தை முதல் உற்றார், உறவினர், அடிமைகள், பகைவர் உட்பட பசு முதலிய பிராணிகளுக்கும் தாவரங்களுக்கும் கூட பசி நீக்கி இன்பம் அடைய செய்ய வேண்டும். வள்ளல் பெருமான் தன் தந்தையாரை இழந்து இளமையில் பசியோடு தான் பட்ட துன்பத்தை எம்மை வாட்டும் இப்பசியினுக்கு எவர்வால் ஏகுவோம் என்ற எண்ணலை நெஞ்சே என்று அமைதிப்படுத்துகிறார். உலகில் கல்வியில் நாட்டமின்றி கோயில் குளங்களை சுற்றி வந்த வள்ளல் பெருமானுக்கு அண்ணன் சபாபதி அவர்களுக்கு தெரியாமல் அந்நியார் உணவளிக்கின்றார். ஒருமுறை தனது பசிப்பிணி போக்கிய அந்நியார் திருவெற்றியூர் அருள்மிகை வடிவுடை அம்மையே என்பது இருள் இரவில் ஒரு மூளை திண்ணையில் நான் பசித்தே இறைப்புடனே படுத்திருக்க என்னை தேடி வந்தே பொருள் உணவு கொடுத்து உண்ணச் செய்வித்த பசியை போக்கி அருள் புரிந்த என்றன் புண்ணியன துணையே என்று பாடல்கள் தெளிவுபடுத்தும். தன் வாழ்க்கையில் கண்ட பசிப்பிணி ஒருபுறம், உலக மக்கள் படும் துன்பம் மறுபுறம், இந்நிலையில் மனம் புழுங்கி பாடும் வள்ளல் பெருமான் வாடி வயிறை கட்டும்போதெல்லாம் பாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இருந்தும் பசியராது அயர்ந்த விட்டதை கண்டு உளம் பதைத்தேன் என்று உள்ளம் பாடுவதும் பதைப்பதும் இப்பாரில்லோர் அனைவரும் கண்டு ஆவண செய்ய வேண்டும் என்பதற்கு எண்ணலாம். ஜீவகாருண்யத்தை அடிப்படையாக கொண்ட வள்ளல் பெருமான் பசிப்பிணியை பற்றி பல்காலம் வற்புறுத்துகிறார். ஏழை எளியவர்களுக்கு மற்ற அனைவருக்கும் சாதி சமய வேறுபாடின்றி அப்பசியை தீர்க்கும் பொருட்டு தமது கொள்கைக்கு செயல்வடிவம் தந்து தர்மசாலையை தாமே தோற்றுவித்தார். 135 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 150 ஆண்டுகளுக்கு முன்னர் 23/5/1867 அன்று தொடங்கிய தர்மசாலை இன்னும் நடைபெற்று வருவது வியத்தகு செயலாகும். ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியமாவது எனில் எந்த வகையாலும் ஆதாரமில்லாத ஏழைகளுக்குண்டாகிற பசி என்கிற பெரிய ஆபத்தை
நிவர்த்தி செய்கின்றதை முக்கிய லட்சியம் என்று அறிய வேண்டும் என்று மக்களுக்கு அறிவுறுத்துகிறார். ஜீவகாணி அடிப்படையில் ஏழைகளின் பசி நீக்குவதே இந்த நோக்கம் நிறைவேறுவதன் பொருட்டு செயல்படுகளை தாமே சத்திய தர்மசாலை நிறுவினார். இன்றைய நிலையிலும் இவ்வுலகிற்கு வள்ளல் பெருமான் கொள்கையும் செயலும் ஆக்கமும் ஊக்கம் அளிப்பதாக அமைந்திருப்பது போற்றுதற்குரியது. நன்றி, வணக்கம்.